மலை மலை வர வேண்டும். மக்கள் செழிக்க. அண்ணாமலை அண்ணாமலை ஆட்சிக்கு வர வேண்டும். தமிழ்நாடு செழிக்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது பத்திரிகையாளர் ஒருவர் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் கூட்டணி குறித்து கேள்வி கேட்டார். அதற்கு அவர், டெல்லியை பொறுத்தவரை எல்லா மக்களுக்கும் தெரியும், ஆம் ஆத்மி என்பது காங்கிரஸின் ஊழலை எதிர்த்து உருவான கட்சி. இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன், அதன் பிறகு ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் அரசியல் கட்சியாக மாறிச்சு. ஆம் ஆத்மி கட்சியின் அடிப்படை பார்த்திங்கன்னா காங்கிரஸை எதிர்த்து உருவான கட்சி. ஆனால் இன்றைக்கி ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் கிட்டத்தட்ட ஒரே குட்டையில் ஒரே மட்டையில் போல இருக்கிறாங்க. இருவருமே ஊழலுக்கு சளைத்தவர்களுக்கு இல்லை. இன்று இருவரும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். இதை டெல்லி மக்கள் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இத்தனை காலமாக சண்டை போட்டு காங்கிரஸை குறை கூறி ஆட்சி நடத்திய ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸுடன் இணைந்து உள்ளது. ஆனால் டெல்லி மக்களுக்கு தெரியும், இது நிராகரிக்கப்பட வேண்டிய கூட்டணி. குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சியின் ஊழலை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மதுபான ஊழல், டிரான்ஸ்போர்ட் ஊழலிலிருந்து, மொகலா கிளினிக்கில் இல்லீகல் என்ட்ரி ஊழலிலிருந்து, சஸ்டைன் மெடிக்கல் ஊழலிலிருந்து, மேலும் அரசு பள்ளி வகுப்பறை கட்டுறது சொல்கிறது அதில் ஒரு ஊழலிருந்து தொடர்ச்சியாக ஊழல் நிறைந்த கட்சியாக ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறது. இம்முறை பாரதிய ஜனதா இன்னும் பெரிய வெற்றி பெறும் என்று கூறியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள். 2019 பெற்ற வெற்றியை காட்டிலும் மிகப்பெரிய வெற்றியடையும் பாரதிய ஜனதா என்று கூறியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள்.